இன்றைய தியானம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். லூக்கா 15:20. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனம் நான் விசுவாசிக்கிறேன் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். உதாரி மகன் சொல்லுவாங்க, இளைய மகன் சொல்லுவாங்க, தகப்பனுடைய அன்புக்கு துரோகம் பண்ணிட்டு போனவன் சொல்லுவாங்க. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய மகன் தன் தகப்பனுடைய சொத்துல இருந்து தனக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட எல்லா விதத்துலேயும் நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் பசியில் வாடும் பொழுது பன்றிகள் தின்கிற அந்த தவிட்டுனால் கூட தான் வயிற்ற நிரப்ப ஆசையாக இருந்தால் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி நம்ம இந்த லூக்கா 15-16 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் தான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் உடனே என் தகப்பனுடைய கூலி ஆட்கள் அவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கே, நான் போய் இங்கே பசியில் சாகிறேனே, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் மனசில் சொல்லிக்கிட்டு அப்படியே இருந்துடல. 20ஆம் வசனம், எழுந்தான், புறப்பட்டான், தன் தகப்பனிடத்தில் வந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தரை விட்டும் கர்த்தருடைய அன்பை விட்டும் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டும் வழி விலகி போன யாராயிருந்தாலும் அவர்களுக்கு புத்தி தெளிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அவங்களும் இந்த இளைய மகனை போல எழும்பணும்னு ஜெபிக்க போகிறோம். மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கிறது பெருசல்ல, எழும்பணும், புறப்படணும், தகப்பன் இடத்துல வந்து சேரணும். இந்த 3 காரியத்தையும் கர்த்தரை விட்டு தூரம் போனவங்க, கர்த்தருடைய அன்புக்கு வெகு தூரமாய் போயிட்டவங்க, விலகி போனவங்க எல்லாரையும் கர்த்தர் மீண்டுமாக இந்த வசனத்தின்படி அவர்கிட்ட கொண்டு வர வைக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவளே, அவன் புறப்பட்டு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டுட்டார். நம்முடைய தேவன் யார்? தூரத்தில் வர்ற தன் மகன் யார்? மற்றவங்களுக்கு வேணா அடையாளம் தெரியாமல் போயிருக்கலாம். அவன் ட்ரெஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும், அவன் குளிச்சானான்னு தெரியாது, அவன் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அப்பாவுக்கு தெரியுது தான் மகன்தான். தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரம தகப்பன் நம்மை கண்டு மனது உருகி ஓடி வந்து நம்ம கழுத்தை கட்டி கொண்டு நம்மை முத்தம் செய்யும்படிக்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட எழும்பி புறப்பட்டு தகப்பன் இடத்துல வந்துடணும். 103ஆம் சங்கீதம் 10 முதல் 13 வரை உள்ள வசனத்தில் அதை தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். உண்மையாகவே இந்த வசனத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு ஒரு நெருக்கத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மளை நடத்தலை. அவர் நம்முடைய பாவங்களெல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரமாக தூக்கி எரிஞ்சிட்டு அவருடைய அன்பினாலே உங்களை என்னையும் அவருடைய மார்பின் மேலே சாய்ந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்தாரு. இதை நினைச்சாலே போதும் பிரியமானே, நம்ம வழி விலக மாட்டோம்.
இது மாத்திரமல்ல, ஏசாயா 49:15 சொல்லியிருக்கிறாரு, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் நம்மளை மறக்கவே மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். நம்ம தூரத்தில் போனாலும் திரும்ப சேர்த்து கொள்ளத்தான் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம வர்றோமா, அவர்கிட்ட வர்றோமா, நம்ம எழுந்துட்டோமா, நம்ம புறப்படுறோமா, நம்ம வர்றோமா, ஒவ்வொரு அடியையும் அவர் தன்னுடைய கண்களை நம்ம மேலேயே வைத்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மளை மறக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை நாமோ நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ இந்த தகப்பனுடைய அன்புக்கு விரோதமாய் தூரம் போயிருந்தா, அப்பா எப்படியாகிலும் அவர்களை உம்முடைய பக்கமாக இழுத்துக்கொள்ளும், உங்கள் கிட்ட வர வைங்க ஆண்டவர். பின்மாற்றத்தில் போன என் கணவரோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ உடன்பிறப்புகளோ யாராயிருந்தாலும் மீண்டும் எழும்பி ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ளே வந்துவிட உதவி செய்யும் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை எழும்ப பண்ணுவார், புறப்பட பண்ணுவார், தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். லூக்கா 15:20 எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக என்று வேண்டுகிறோம். அப்பா, உங்கள் அன்பை விட்டு தூரம் போனவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களை மீண்டுமாக எழும்ப பண்ணுவீராக, புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு வர செய்வீராக. அவர்களை கர்த்தர் நீர் கண்டு மனது உருகி அவர்கள் கழுத்தை கட்டி பிடித்து அவளை முத்தம் செய்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, மகனே மகளே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அவர்களை நீர் முற்றிலுமாக உம்முடைய தோள் மேலே நீர் சாய்த்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.